இன்னைக்கு சாட்டர்டே என் பையன் ஊர்ல இல்ல. நானும் என் ஹஸ்பண்டும் ஜாலியா ஊர சுத்த கிளம்பிட்டோம். எவ்ரி வீக்கெண்ட் வந்துட்டாலே நாங்க ஸ்டார் இல்ல தம் பிரியாணி போயிட்டு மட்டன் பிரியாணி சாப்பிட்டுருவோம். ஸோ மட்டன் வந்து அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். அல்வா மாரி உள்ள இறங்கும். வயிறு முட்டை நல்லா சாப்பிட்டுட்டு என் ஹஸ்பண்டுக்கும் பிரியாணி வாங்கி கொடுத்ததுக்கு ஒரு தேங்க்ஸ் சொன்னேன். ரிப்பீட் அவங்களும் எனக்கு ஒரு தேங்க்ஸ் சொன்னாங்க. எதுக்குன்னு கேட்டா, இன்னைக்கு ஒரு நாளாவது நான் நல்லா சாப்பாடு சாப்பிட்றேன்னு என்னையே கலாய்க்கிறாங்க. ஸோ அப்படியே பக்கத்துல போனா ஒரு லேக் இருந்துச்சு. செம்ம காத்து. பக்கத்துலயே ஃபிஷ்ஷிங் வேற பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப நேரம் வேடிக்கை பார்த்தோம். ஏதாவது மீன் மாட்டுமான்ட்டு கடைசியில அவங்க வலை தான் உள்ள போய் மாட்டிக்கிச்சு. நெக்ஸ்ட் நம்ம சென்னையில இருக்க ஃபீனிக்ஸ் மால் தான் வந்திருந்தோம். ஜஸ்ட் விண்டோ ஷாப்பிங் பண்றதுக்கு தான். இப்பதான் கிறிஸ்மஸ், நியூ இயர், பொங்கல்ட்டு ஏகப்பட்ட ட்ரெஸ் வாங்கியிருந்தேன். என்னதான் நாம சும்மா இருந்தாலும் இந்த பிராண்ட்ஸ்லலாம் ஆஃபர் போட்டு எப்படியாவது வாங்க வச்சுருவாங்க. ஸோ எல்லா பிராண்ட்ஸ்லயுமே இயர் அண்ட் சேல் அப் டு 50% ஆஃபர்ஸ் போட்டிருந்தாங்க. பேண்டலூன்ஸ் தான் போயிருந்தோம். ஸோ 50% ஆஃப் பை ஒன் கெட் ஒன்லாம் போட்டிருந்தாங்க. நான் கையில வச்சிருக்க பிளாக் கலர் குர்தீஸ் 8000 ஆஃபர் போக 4000 போட்டிருந்தாங்க. என் ஹஸ்பண்ட் அப்படியே பார்த்த மாரி வச்சுட்டு வா, நான் உனக்கு வெஸ்டர்ன் வேர் வந்து செலக்ட் பண்ணி கொடுக்குறேன்ட்டு ஷர்ட் மாரி பார்த்துட்டு இருந்தாங்க. நான் ஷாப்பிங் போறேன்னு சொன்னாலே என் ஹஸ்பண்ட் என் கூட வரவே மாட்டாங்க. தலை தெரிச்சு ஓடிடுவாங்க. பிகாஸ் நான் ஒரு ட்ரெஸ் எடுக்க ஒரு நாள் ஆக்குவேன். விண்டோ ஷாப்பிங்னா சும்மா வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டு வச்சுட்டு வந்துருவேன்ட்டு எவ்வளோ நேரம் வேணா என் கூட இருப்பாங்க. ஹேண்ட் பேக்ஸ்லாம் பிலோ 500 ஆஃபர் போக அஃபோர்டபுளாக தான் இருந்துச்சு. ஸோ அப்படியே பார்த்த மாதிரி வச்சுட்டு நெக்ஸ்ட் நாங்கள் சாக்லேட் செக்ஷன் போயிட்டோம். அங்கே பார்த்தா நம்ம மிஸ்டர் பீஸ்ட் சாக்லேட் இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட் வாங்கி ட்ரை பண்ணுறியான்னு கேட்டாங்க. ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்டால் 400. அந்த ப்ரைஸ்க்கு நம்ம ஊர் டைரி மில்க் ₹100 ஃபேமிலி பேக் வாங்கி கொடுங்க அண்ட் எனக்கு ஃபேவரட்டான ஐபேக் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்கன்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டேன். வர்த்து இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வாங்கலாம். எனக்கு என்னமோ வர்த்து இல்லைன்னு தோணுச்சு. ஸோ அப்படியே வந்து என்னோட ஃபேவரட்டான ஐபேக் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு ஸோ உள்ளே போய் விண்டோ ஷாப்பிங் பண்ணது ஒரு ஜாலியாக தான் இருந்துச்சு. ஸோ ஒரு 4 hours எப்படி போச்சுன்னே தெரியல. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். until then bye from Nandini.